சரிகமப நடுவர்கள் மித்ராவிற்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கன்னியாகுமரியைச் சேர்ந்த மித்ரா அப்படிங்கிற பொண்ணு சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கலந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாங்க. அவங்களோட பாட்டு அவ்வளோ அருமையா இருந்தாலுமே, அவங்களோட சோக ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாரையுமே கலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அப்பாவுக்கு 2 கிட்னி இல்ல. அம்மா அப்பாவுக்கு ஒரு கிட்னிய குடுத்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருந்தாங்க. மேலும் இதனால அவங்கள பார்க்க யாரும் வரல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நேரம் சைந்தவி அவர்கள் தான் எந்திரிச்சு போயிட்டு, "உனக்கு நான் ஒரு அக்காவா அங்க உட்காந்து பார்க்குறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சைந்தவி அவர்கள் மட்டும் கிடையாது, அங்க இருந்த ஜட்ஜஸுமே அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் நெறைய ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்களாமா. குறிப்பா ஸ்ரீனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "எங்களால மொத்த செலவையும் ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஜட்ஜஸ் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய உங்களுக்கு நாங்க கண்டிப்பா தர்றோம். உங்க அப்பா, அம்மாவோட அந்த ஒரு ஆப்ரேஷன் செலவுக்கு, அந்த மெடிக்கல் செலவுக்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும். எங்களால இப்போதைக்கு இதை கண்டிப்பா பண்ண முடியும். இத நாங்க பண்றோம். இது இல்லாம படிப்பு செலவுக்கோ, அப்படி இல்லன்னா வேற ஏதாவது உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் இருந்தா, கண்டிப்பா இந்த சரிகமப டீமையோ, இல்ல எங்களையோ நீங்க வந்து நாடலாம். உங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ண நாங்க காத்திருக்கோம். ஒரு சமயம் கூட நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க." அப்படிங்கிற மாரி மித்ராவிற்கு ஜட்ஜஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டா குறிப்பிட்ட தொகைய அவங்களுக்கு குடுத்தது அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் நீடுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சரிகமபா அப்படிங்கிற இவ்வளோ பெரிய மேடையில இந்த ஒரு விஷயத்த சொன்னதுனால, கண்டிப்பா நெறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நெறைய வாலண்டியர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அவங்கலாம் வந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இவங்க அப்பா, அம்மாவுக்கு குடுத்தாங்க அப்படின்னா, அவங்களோட மெடிக்கலுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சரிகமபா நடுவர்கள் ஒவ்வொரு சீசனும் ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த சீசனும் அது தொடர்றது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் கமலஹாசன் அவர்கள் தயாரிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க இருந்ததாக படம் இருந்தது இல்லையா? அந்த ஒரு படத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் இயக்கப் போறாங்க அப்படிங்கிற மாரியான செய்தி வெளியாகி, ரஜினி ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதற்கான விளக்கத்த ரீசென்ட்டா சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கமலஹாசன் அங்கிளோட படத்துல அப்பா நடிக்கிறது அப்படிங்கிறது 100% உண்மை. அதற்கான கதைகள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் சரியா கதை அமையல. தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில என்னுடைய அக்கா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை இயக்கப் போவதாக ஒரு சில வதந்திகள் பரவி இருந்துச்சு. அது முற்றிலும் பொய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க ஏற்கனவே அப்பா வச்சு லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்த சமீபத்தில பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து மறுபடியும் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இந்த ஒரு படம் வேற ஒரு இயக்குனர் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்பதான் ரஜினி ரசிகர்களுக்கு மூச்சே வந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா, ஏற்கனவே லால் சலாமாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி பண்ணியிருந்த ஒரு சில படங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் பெற்றிருந்துச்சு. அதனால இந்த ஒரு படம் வேற ஒரு டைரக்டர் பண்ணா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிருந்தாங்க. அதுவே நடந்திருக்கு.